இவ்வளவு வந்து பத்தி இருக்கு பாருங்க. இங்கே வேறனா நத்துக்கு இவ்வளோ தண்ணி வராங்க. என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. இல்லை அந்த குழந்தை பிள்ளைய பார்க்க உண்மையிலேயே கஷ்டமாக கிடைக்குன்னு சொன்னால் பாருங்க ஃபுல்லாக தண்ணி வந்து நிற்குது. இப்போ மழை விட்டுன்றைக்கு 3வது நாள் வந்து ஆயிட்டுது. புள்ளியட்டையும் பச்சு கொண்டவள் படுக்க இடம் இப்போ தண்ணியில் சுத்த வர சீலி எல்லாத்தையும் போட்டு புள்ளிகளை வச்சு கொண்டு படுத்து தண்ணி தெறிக்காம இதெல்லாம் ஃபுல்லாக மண் வந்து அள்ளி போட்டுருக்கு. இங்கே வந்துட்டாவ இது என்ன நீங்கள் எட்டி பார்க்குறீங்க? இது கிணறு இல்லோ காலணும் கீழே. ஒரு நேர சாப்பாடுல உங்களால் முடிஞ்சது 2 நேர சாப்பாடுனாலும் உங்களால் முடிஞ்சது நீங்கள் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. 2 வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் புனித நகர் என்ற ஒரு இடத்துலாம் வந்து நிற்கும். அதாவது வந்து பருத்துறைக்கு இருக்கிறாங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கத்தில் வந்து ஒரு தடவை வந்து கூடுதலாக பார்த்துருக்க மாட்டேன்னா இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல தான் கூடுதலான ஆட்கள் வந்து பாதிக்கப்பட்டது. இதுலேருந்து இடம்பெயர்ந்து போய் கன இடங்களில் வந்து இருந்திருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நாங்கள் வந்த இடத்துல இதுக்கு ஒரு 30-40 குடும்பத்துக்கிட்ட இருக்கணும். ஆனால் பார்க்கவே கஷ்டமாக போயிட்டு ரெண்டு சொன்னால் காலம் நேற்று சாப்பிட்டு இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பனிச்சு தான் கொடுத்துருக்கணும். இப்போ நேற்றுலேருந்து இன்றைக்கு 4 மணி வரைக்கும் சாப்பிடா தான் இருக்கணும். இப்போ தான் ஏதோ பான் வாங்கி சாப்பிட போயினோன்ற மாதிரி சொல்லிக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி, இப்போ ஒரு நேரம் சாப்பாடு அப்படின்னாலும் சரி, ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து கட்டாயம் வந்து செய்யுங்க. நாங்கள் எல்லாற்ற வீட்லையும் எங்களுக்கு முடிஞ்சதை வந்து இப்போ இங்கே நிலவரத்தை உங்களுக்கு காட்டுறோம். அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல இருந்த நாங்கள் 3 நேரம் சாப்பாடு மட்டும் தந்தவன். மற்ற எங்களுக்கு அதுகளால எங்களுக்கு எந்த ஜோலியும் இல்லை. கதைக்க வண்டியோட கதைச்சு சாப்பாடு தந்தவன் இல்லையன்னு சொல்லல. புறத்திலாக்கள் எங்களே அதுக்குள்ள இருக்க முடியணும். அப்ப எங்களுக்கும் சேர்த்து அந்த சாமான்களுக்கு கொஞ்சம் வந்தது அது கிடைக்கல. எங்களுக்கு உரவாக்கி பானுரவாக்கி வச்சுதான் படுத்தினாங்க. ஓ அந்த உரவாக்கிலாம் நாங்க போன 5 நாளும் படுத்தினாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 15 எழுதி வச்சிருக்கிறோம். சின்ன 5 வயசுக்கு 5 வயசுக்குள்ள பிள்ளை 4 மாத பிள்ளை கூட இருக்கு. ஏதோ ஒரு பகுதியால கொஞ்சம் ஒரு நூடிஸ், ஒரு 1 கிலோ சீனி, அப்படி ஒரு பேக்குள்ள ஒரு யூடிபியால வேற ஒரு ஆக்களால கொண்டு வந்தா வேண்டி தந்தவ இந்த சின்னங்களுக்கு அதோண்டு தந்தவ. மற்றது வேற எந்த ஒரு காரணம் கொண்டும் இல்லை. ஒரு கொஞ்சம் சாமான் வந்தது. அந்த சாமான் எல்லாருக்கும் தர சொல்லித்தான் இப்ப அந்த மண்டபத்துல சண்டை. நடந்த சம்பவத்துக்கு ஐயா இந்த வீட்டுல படுத்தவே மாட்டேங்குது. அப்ப நீங்க இப்ப கதைக்கிறீங்களா? புட்டி வீட்டுக்காரர் வேற, தண்ணி வீட்டுக்காரர் வேற, புட்டி வீட்டுக்காரர் எல்லாருக்கும் மொத்த அளவு பணக்காரருக்கு மழைதான், ஏழைக்கும் மழைதான். இந்த புள்ளைய வளர்க்கிறாங்க. சமைச்சு சாப்பிடுவீங்க அவையோட டொய்லெட் குழி தண்ணி நீங்கி அதுக்குள்ளால வலிக்கிறது. அது கிடத்தோட நிறைஞ்சு அப்ப அந்த புள்ளிகளை கிளறாங்க. கிருமி எப்படி வீட்டுல இருந்து வீட்டுக்கு தண்ணியில எப்படி இறங்கினா அந்த தண்ணியில தான் புள்ளிகளை கிருமி இல்லன்னு சொன்னா இப்ப இந்த அனர்த்தத்துக்கு பிறகு வந்து உங்களோட வீடை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணாம அந்த இடத்துக்கு போயிடலாம். என்ன செய்யுது உங்களுக்கு? சோயா மீட்டு தான் சாப்பிடுறேன். அன்றைக்கு காத்தினது ஒரு கொஞ்சம் இப்போ ஓகே உங்களுக்கு? ஏன் வெயிலுக்கு படுத்துருக்கீங்க? தம்பி உங்களுக்கு அந்த பெட்ஷீட் ஒண்ணு கொண்டு ஒரு தடவை தரையிலையோ? வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கும், நாங்கள் இதுல வந்து வீடியோ எடுக்கிற விருப்பம் இருக்கும். அதுதான் கண்டிப்பா நாங்க இதுக்கு முன்னாடி. நீங்க எங்க விளக்கிட்டீங்க? ஹலோ, நீங்க எங்க விளக்கிட்டீங்க? ஒரு மாசம்
ஆமா இதை பாருங்க, இதுக்குள்ள வந்து உண்மையிலே என்னண்டு இருக்குது. இப்போ 3-4 நாள் ஆகுது மழை வந்து விட்டு, 4 நாளாக மழை வந்து இல்லை. இப்போ இவ்வளோ நாளும் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி இருந்து இன்றைய தான் கொஞ்சம் வத்தி இருக்குது. அப்படி இருந்தும் பாருங்க ஒன்று இப்படி இருக்குன்னு ஃபுல்லாக தண்ணி. மோட்டர்கள் எல்லாம் சும்மா வந்து கலட்டி வச்சிருக்கணும். என்ன சொன்னால் அது கிணறுகள் எல்லாம் முட்டி. இப்போ என்ன மெயினாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல இருக்க டாய்லெட் கிணறுகள் எல்லாம் வந்து முட்டி எல்லாம் வந்து இப்போ தண்ணிகள் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுது. இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே வருத்தங்கள் வரும், கட்டாயம் வந்து வருத்தம் வரும். பேத்து எல்லாம் நிற்குது. நடந்து தெரிகிறோண்டா என்ன செய்கிறோன்னு தெரியும். இது ஃபுல்லாக நின்றுருக்கான வத்திட்டு தானே இந்த வேறு அடையாளத்து கொஞ்சம் தண்ணி நின்றுருக்காங்க. ஹாய் விடா தண்ணி அடையாளம் இருக்கு. தண்ணி நேற்று தான் போய் மழை பெய்யாம வச்சுனது. அப்படி இதுவான தண்ணி வந்துட்டு அடையாளம் கூட கீரை உள்ளுக வந்துட்டு தண்ணி நாங்கள் வெளியில நேற்று தான் செஞ்சு உள்ள எல்லாமே தண்ணி தான் இருக்குமா? எல்லாத்துக்கும் நீங்க திறந்தவங்க இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொட்டில் ஒன்றுக்குள்ள தான் வந்து இருக்குது. இந்த கொட்டிலுக்குள்ள வந்து இந்த மலையில் வந்து ஒரு 2 அடி 3 அடி கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி போயிட்டு. இப்போ நாங்கள் அதே உங்களுக்கு நேராக காட்டுறோம். எல்லாரும் படிச்சது கஷ்டம் எங்க குடிக்கல பாருங்க. சாப்பாடு கொடுத்துட்டு அது புறாம அதுவும் ஒரு கஷ்டம் தானே. நடந்த 4வது 5வது நாள் வர முடியாது. 6வது நாள் கொஞ்சம் தண்ணி சிவரில் அடையாளம் தெரியுது. என்னன்னு சொன்னால் தங்கச்சி நீங்க எதுக்கு நிக்க கூடாது? கிருமி தண்ணியில ஃபுல்லா கிருமி. நீங்க எதுக்குள்ள வரவே வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாய்லெட் பிட்டில் இருக்க தண்ணிகள் எல்லாம் வந்து உள்ள நிரம்பி என்னட்ட சொன்னா இதை இந்த கட்டங்களை விட கூடுதலாக தண்ணி இருந்தபடியா இல்லை நிரம்பி இப்போ தண்ணியோட சேர்ந்து இருக்கு. இந்த இடங்கள்ல வந்து சின்ன பிள்ளைகள் வந்து உண்மையில வந்து ரங்க இயலாது. இந்த தண்ணி ரங்கம் வரைக்கும் இதுக்குள்ள வந்து குட்டி சின்ன பிள்ளைகள் வந்து வரக்கூடாது. ஆனால் கிருமி தண்ணியில் வந்து கிருமி இருக்குது. அதை விட வந்து கிணறுகளுக்கு வந்து தண்ணி வந்து நிரம்பி இருக்க அப்படியா இந்த தண்ணியில் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுது. இனி ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிறகு இதுகள் வத்த விட்டு கிணறுகள் எல்லாம் வைக்கணும். அதுக்கிடையில் வந்து மழையிடம் வந்துன்னு சொன்னால் திருப்பியும் வந்து அதே மாதிரியே மக்கள் வந்து கஷ்டப்பட போயிடும். நீங்கள் தண்ணிக்குள்ளே ரங்கக்கூடாது. ரங்கினா பிள்ளைக்கு காய்ச்சல் வரும், கடி வரும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனு என்னடா செல்லம் நீங்க அந்த பருப்பு வைக்கிறீங்க, நீங்க பான் கொண்டு தான். எனக்கு உண்மை எங்களுக்கு தெரியாடாப்பா. என்ன நாங்க நேற்று வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்தனாங்க அந்த கற்கோலத்துக்கு. தெரிஞ்சிருந்தா இங்கேயும் வந்து கொடுத்துருக்கலாம்.
இல்லையோ எல்லாரும் போயிட்டு எங்களுக்கு வாசாதி இல்லை. பிடிக்கும் என்ன பிள்ளைகள் நான் சாப்பிடுறதே அவங்களுக்கு கொடுத்துட்டு பேசாம அதான் நம்ம தாய் அப்படி இருக்கிறதால எனக்கு அந்த காசு இவங்க காலமா சாப்பிட இல்லைன்னா பெண்ணோட திரிஞ்சேன் அந்த முட்டு வரப்ப கூட திரும்பிடும். என்னால முடிஞ்சவங்களும் செய்யணும். அப்படி என்ன நீங்க கேட்கணும் இது போகணும் இந்த வீடியோ வைரல் ஆகும் நிறைய பேர் பாப்பினோம்மா. எங்களோட மருமம் கூலி வேலாம் செய்யறது 3000 தான் சம்பளம். ஆனா அப்படி இருந்தும் அவரை 15,000 ரூபாய்க்கு முதல் நாள் 10,000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தவர் பெண்கள் 5,000 ரூபாய்க்கு அவரால் முடிஞ்சது 540 பிஸ்கெட் அப்படி. ஆனா நாங்க சரியான கஷ்டம். அப்படி இருந்தாலும் சாப்பிடுறது தானே நாங்க ஒரு டைம் போய்க்க கொண்டு போகணும். இந்த சாப்பிட்றதா எங்களுக்கு இல்லையா போக அப்ப நான் சொன்னா அவரும் அங்கேயோ கடன் வெட்டுத்தான் ஒருத்தரையும் கதைக்கல நான் லட்சத்தார் 2 சொல்லி வாங்கி வந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த 4 நாளைக்கு பிஸ்கெட்டு தெரியும். மடத்தல் பிஸ்கெட்டு அங்கம்மாப்பட்டி சீனி அவங்க எல்லாம் இப்ப சந்தோஷப்படுது. ஆனா அதே இடத்துல என்னட்ட இருந்திருந்தா நான் அந்த 28 பேருக்கும் இந்த இயற்கை அழுக முடிய மட்டும் நான் சாப்பாடு இருக்காது. அந்த வீட்டுல போயிருக்கீங்க இல்ல முதல் நாங்கள் ஒரு இந்த கிளினிக் சென்டர்ல போயிருந்தோம். நாங்கள் 4 நாள் இருந்து நாங்க அங்க எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க சாப்பாட்டை முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தந்தவங்க. அப்ப சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு பல்லு திட்ட அந்த அவங்களுக்கு எதுவுமே அந்த உதவி ஒண்ணுமே கிடைக்கல. அதனால நாங்க ஒரு வீடு இப்ப எடுத்து அந்த வீட்டுல 28 குடும்பம் வந்து இருக்கிறோம். 28 குடும்பம் தான் அவங்க வீடுக்கு ஒவ்வொரு தரம் போய் வீட்டை பார்த்து போட்டு வராங்க. அந்த 28 குடும்பத்துக்கும் முக்கியமான இது அவங்களுக்கு சாப்பாடு தேவை. 3 நேர சாப்பாடுல உங்களால முடிஞ்சது 2 நேர சாப்பாடுனாலும் உங்களால முடிஞ்சது நீங்க யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. 2 நேரம் சாப்பாடு. ஆனா முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பு உதவி செய்யுங்க. கம்பஸ் மற்ற சின்னாக்களுக்கு உடுப்பு மற்ற சாப்பாடு விஷயம் மற்ற பிஸ்கெட்டும் உங்களால முடிஞ்சா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு 28 குடும்பம்னாக்கா 28 குடும்பம்னா இப்ப அங்கத்தேர் கூட பத்தானா இருந்தாங்க அந்த எண்ணெய் இல்ல வீடியோ பாக்குறாங்களும் வசதிகள் செய்து ஆரம்பிச்சு. இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தாராக்கள் கொண்டு வந்து தருவோம். அதை விட மேலதிகமா இப்ப 28 குடும்பம் அப்படி நிறைய பேர் தான் இருப்பீங்க. திடீர்னு எங்களுக்கு கேளாது. வீடியோ யாரும் பார்த்தால் உதவி செய்வினம் எங்களோட தொடர்பு கொள்வினோம். அப்படி செய்தா நாங்க கொண்டு தருவோம். முக்கியமா நுழம்பு வேலை பாய் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு முக்கியமா பாய் வேணும். பாய் இல்லாம உடபாய்க்கெல்லாம் படுக்கிறாங்க. பாய் எல்லாம் இந்த இயற்கையால தண்ணி பட்டு அந்த ஒரு மனம் எல்லாம் சும்மா விரிஞ்சு கூட சின்னாக்கள் எல்லாம் வெறும் நிலத்திலாம் படுக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த நிலத்து அறைகளுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்குல்ல வெளியில கூட ஆம்பளையாக்களை வெளியே நாங்க விடுறோம். வேண்டாம் உங்களுக்கு பொம்பளையாக்கள் எல்லாரும் 28 குடும்பத்தின் ஆம்பளையாக்களும் வந்து கதவுக்கு வெளியே தான் அவங்க நிற்கிறாங்க. நித்திரே இல்லை 5-6 நாளும் முடிச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு சரியான ஒரு கஷ்டத்துல நாங்கள் இருக்கிறோம். அந்த 28 குடும்பமும் உங்களால முடிஞ்சது என்ன உங்களுக்கு முடிஞ்சது செய்யணும். நாங்க காலமேல பிடிச்சு இதுவரை நாங்க சாப்பிடல. இப்பதான் எங்களுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் 20 ராத்தல் பானும் ஒரு கொஞ்சம் கறி காய்ச்சறது கொஞ்சம் பருப்பு அது இதுக கொடுத்து இப்பதான் கறி வச்சு மதியம் சாப்பிடல. காலமா சாப்பிடல அவங்களும் சாப்பிடல. என்ன செய்யற இந்த இயற்கையால பசி இருக்கணும்ன்ற எங்களுடைய ஒரு கலனாட்டம். அங்க அந்த என்ன சொல்றாங்க இல்ல ஒரு வீட்டு எடுத்து இருக்கிறோம். அவங்க இந்த சாப்பாட்டாலே எங்களை குறவிட இல்லை. அவங்க 3 நேரமும் அவங்களால முடிஞ்சது பனுசோ சோறோ இதோ பட்டினி இல்லாம தான் எங்களை தந்தவங்க. நாங்க அந்த இடத்துல இருந்து இஞ்சால வந்தோடனே இன்னும் எங்களை ஒரு தரம் வந்து பார்க்க இல்லை. இன்னும் பார்க்க இல்லை. இந்த வீடியோ பாக்குற நீங்க அந்த இடத்த வந்து பார்த்து நீங்க முதல் சாப்பாட்டு ஒழுங்கு செய்து படுக்கிறதுக்கு இல்ல நீங்க பொருட்கள் வாங்கித்தாங்க. ஏனென்றா எல்லாரும் சின்னாக்கள் இருக்கிறது கடையிலயும் அங்க இருந்து எடுத்து வர சாப்பாட்டாலேயும் எங்களோட சின்னாக்களுக்கு பிரச்சனை வேற வாங்கி சமைக்கிறது வந்து நிறைய பேருக்கு சமைக்கலாம் கொஞ்சம் காசுலயே. இல்ல நாங்க சமைப்போம். இல்ல இப்பவும் ஒரு பாஸ்டர் தந்து சமைச்சுதான் அதை சாப்பிடுவோம். சமைக்கிறது சரியமா இப்ப இந்த மழை காலத்துல வந்து விறகுகள் எல்லாம் கேஸ் அதுல எல்லாம் இல்ல விறகுதான் சரியமா தண்ணி எங்க இருந்து எடுக்கிறீங்க?
அது அவங்களோட வீட்டு தண்ணி நல்லது. அங்க வெள்ளம் இருந்ததான் கிணத்துக்கு கீழ்பட்டத்துல நின்று தண்ணி நல்ல தண்ணி இதுக்குள்ள இருக்க தண்ணி நீங்க குடிக்க கூடாது. தண்ணிக்கே இருக்கா தண்ணி அந்த தண்ணியும் பிரச்சனை தான். நீங்க வரையக்க பிரச்சனையா தான் வரும். அது குடிக்க இல்லாத கட்டம். என்னண்டா நான் நன்றியை சொல்றேன்டா, எங்களை தேடி இதுவரையும் எங்களை தேடி வந்து பார்க்க இல்லை. தண்ணியோடய எல்லாருமே திரும்பி போயினோம். எங்களோட தண்ணிக்கு வந்து பார்க்கல. ஆனா இந்த 3 அண்ணாக்களும் வந்து எங்களை தண்ணியை பார்த்து அவைக்கு மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். ஐயோ இதுல எங்களுக்கு நன்றி என்றது தேவையில்லை. அந்த நன்றி உண்மையான உதவி கிடைச்சா போதும். உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையான உதவி கிடைச்சா போதும். அதான் வந்து வீடியோ எடுக்கவே வந்து மனமில்ல அதான் கிடக்கு. நான் என்னென்னு சொல்றேன்னு தெரியல. இல்லை அந்த குழந்தை பிள்ளைய பார்க்க உண்மையிலேயே கஷ்டமா கிடக்கு. என்னன்னு சொன்னா ஏழாத குழந்தைகளும் கிணறு இருக்கணும். மற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்கிறன்னு தெரியாமல் வந்து ஓடுபட்டு தெரியணும். இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த டொய்லெட் தண்ணி கிணத்து தண்ணி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காது உண்மை. ஏன்னா அந்த தண்ணியை என்னென்ன குடிக்கிறதுக்கு வந்து வேறு இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இல்லை. ஒரு கிணத்துலாம் குடிச்சு கொண்டு இருக்கணும். அந்த கிணத்துக்குள்ளே வந்து சொல்லினா தண்ணி போயில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் வெள்ளங்கள் நின்ற இடத்துல வந்து தண்ணி ஊறி எப்படியும் அந்த கிணத்துகளுக்கு வந்து தண்ணீர் வந்து கலந்துருக்கும். ஒரு குடி தண்ணி வசதி கூட இல்லாமல் வந்து இருக்கணும். ஒரு வீட்டையும் போய் பார்க்க அந்த என்னன்னு சொல்றது இது கவலையாக தான் கிடக்கு. ஏன்னா அந்த சாப்பாடுகள் இல்லாமல் இருக்குது கனவுள்ளையார். முடிஞ்சது வந்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து செய்வோம். இதுவரைக்கும் இன்னும் காலமும் வந்து சாப்பிடாம வந்து இருக்கணும். நேற்று வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாணிஸ்தானம் கொடுத்ததுன்னு சொல்லிக்கணும். இப்போ நேரம் 4 மணி ஆகிட்டுது. ஒரு பான் வாங்குறதுக்கு இப்போ கறி வச்சு போட்டு பார்த்துட்டுருக்கணும். பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் உண்மையிலே தண்ணீரோட ஒட்டில் விழுந்தாலும் நல்ல வடிவாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் மழை தண்ணீர் போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பக்கம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அந்த தண்ணிகள் எல்லாம் வந்து ஒதுங்கி போய் நிற்கிது. உள்ளே போய் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு ஆளோட வீடு பாருங்க. ஃபுல்லாக தண்ணி வந்து நிற்கிது. இப்போ மழை விட்டுன்றைக்கு 3ஆவது நாள் வந்து ஆகிட்டுது. இந்த 3ஆவது நாள் வந்து வெளியில் வந்து இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து அது எப்படி இருக்குது. வீட்டு வாசல்லையே பாருங்க சவுல்லாம் வச்சு விட்டுருக்கு. உள்ள இருக்க போய் பார்க்கலாமாக்கா? இதெல்லாம் ஃபுல்லாக மண் வந்து அள்ளி போட்டிருக்கு. மண்ணில் வந்து அள்ளி போட்டு தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருக்கு. பார்க்க உங்களுக்கு தெரியுதா நெஞ்சு எல்லாம் இப்படி வந்துருக்குன்னு சொல்லி. அங்காலேயும் உள்ளுக்குள்ளே வந்து அங்கே ஊரல்கள் எல்லாம் கிடக்கு. இப்படி ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். பார்க்க ஒவ்வொரு நாளும் அந்த சென்ட்ரல்ல பாம் கொடுக்குறேன். நானுதான் போற இதுக்காக நான் போய் வேண்டிக்கணும். அந்த கொடுத்தேன் சாப்பாடு 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறது அந்த இதுன்னு. இந்த இது அங்கதானே இருந்தது. பிள்ளை கைட்டோட்டமெண்டு கொண்டு அங்க வச்சு கொண்டு இருந்த மாமியார் வீட்டை மாமியார் சமைச்சு கொடுத்தது. அதை சென்ட்ரல் ஆலயம் எழும்பினா போல சாப்பாடு மின்னத்தானே. அப்ப மாமியார் சமைச்சு சாப்பாடு கொடுத்தது. உங்களோட பதிவு வந்து அந்த நாங்களுக்கு ஒரு 28 குடும்பம் முன்னுக்கு இருந்தது. உங்களோட பதிவுகள் அங்க இருக்கும். அப்ப உதவி வந்து அவைகளுக்கு செஞ்சா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மகளும் இருக்கிறார். ஓகேமா. அப்ப நான் வேலை போனேன். வீடுகள் சமைக்கிறப்போ போய் வந்து இது என்னங்க இது நான் தனிங்கத்தானே. அப்ப நான் எங்களுக்கு அம்மா இருக்கிறேன் எனக்கு. அப்ப அவருக்கும் வயசு போட்டுது. அவரதான் நீங்க சில வேலையில வந்துட்டு போனேன். மழை தானேன்ட்டு நான் அப்படியே அம்மாவோட தும்பலையில இருந்துட்டேன். அதுல இங்க பழியான்னு சொன்ன போலதான் நான் வேலையை விட்டுட்டு இங்க வந்தது. இங்க வந்தா எங்களை பரிவெடுக்க இல்லை. நாங்கள் ரூபாய் எடுத்தது போல எங்களே எடுக்க இல்லை. நாங்க விட்டுட்டு போயிட்டோம். அப்ப இதெல்லாம் தங்குவாங்க பார்த்தா அதை செடிச்சுன்னா உங்களை பரிவெடுக்க இல்லை. நீங்க என்ன உங்க தங்குவீங்கன்னு கேட்டுங்க சென்றேன். நான் அப்ப பாட்டன் அம்மா தண்ணி தானே. அப்ப நான் போய் அங்க அம்மாவோட இருந்தேன். இதே மாமியாரோட இருந்தேன். அப்ப அப்படியே இருந்து உங்களுக்கு அங்க பதிவு இல்லை. என்னமா இங்கேனா பதிவு இல்லை. உங்களோட கூட எங்க எங்க கூட அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற சென்டர் அதுக்கு அதுக்கு போயிடலாம். வார வார அந்த கிரவுண்ட்
அந்த கிரவுண்ட் அந்த வார பாதி நான் பார்த்தேன் அதுக்கு ஃபுல்லா கிரவுண்டுக்கு தண்ணி அதுக்கு போயில அதோ என்னண்டாமா இப்ப நாங்கள் அதை போய் அதில் வீடியோ எடுக்கலாம் அதுக்கு என்ன நிக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது அதே கொண்டு போய் எதுவும் பிரச்சனையா போயிடும். இப்போ நாங்கள் வந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் இங்கே நாங்கள் நின்றுனாங்க. அப்படி இருந்து எங்களுக்கு வந்து காலெல்லாம் கடிக்குது. அதுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் மூடுபட்டு விளையாடி கொண்டு இருக்கணும். இந்த கிணத்தை பாருங்க இப்போ இன்றைக்கு 3 நாளில் வந்து இவ்வளவு வந்து பத்தி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க கிணத்துக்கு இவ்வளோ தண்ணி வந்து நிற்கிதுன்னு சொன்னால் இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணி மூடுபட்டு தான் இருக்கும். இதுக்குள்ள எல்லாம் தெரியாதாக்கள் வந்து வரையில அளவுக்கு வந்து இருந்திருக்கும். ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இங்கே வந்துட்டாவ இது என்ன நீங்கள் எட்டி பார்க்குறீங்க? இது கிணறு இல்லை காலணும் கீழே சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க அப்படின்னு இதில் நிற்கக்கூடாது. இது கிணறு நீங்கள் விழுந்து போடுவீங்க. அக்கா இந்த கிணறு வந்து இன்றைக்கு முதல் வந்து மழை பெய்த நிரம்பி இருந்திருக்கு ஃபுல்லாக. இங்க இந்த வெளி தண்ணி இருக்குல்ல வெளி தண்ணி உள்ள அந்த மட்டம் வரைக்கும் இருந்தது. வச்சுக்காண்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க நேரம் என்ன சொன்னா நாங்கள் வந்து ஒரு நேரம் இல்லை 3 நேரம் படியாக வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அது போக என்ன சொல்றது நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஒரு குறை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இங்கே மக்களை பார்க்க உண்மையிலே கவலைக்காக்கல. இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு நாங்கள் திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து நேரடியாக இங்கே வாங்க. நீங்கள் எங்கள் மூலம் தான் உதவி செய்யணும் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து இடங்களை பார்த்து மக்களோட கஷ்டங்களை வந்து பாருங்க. அப்படி சொன்னால் கணக்க குழந்தை பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் பெரியாக்கள் வந்து ஓரளவு சமாளிச்சிருக்கோம். ஆனால் குழந்தை பிள்ளைகள் வந்து உண்மையிலே சமாளிக்கலாது. இன்றைக்கு ஒரு 2-3 நாளாக இந்த மழை வந்து விட்டு இன்றைக்கு கொஞ்சம் வத்தி இருக்குது. அப்படி வந்து எல்லோரும் வந்து அவங்க வீடுகளுக்கு வந்து இருக்கையெல்லாம் தான் இருக்குது. வேண்ட சமைக்கிறதுக்கு உரிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்து நனைஞ்சு போயிருக்கு. ஏன்னா உடுப்புகள் எல்லாம் வந்து இந்த மழை வெள்ளங்களோட கலவட்டபடியாக கிருமி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அந்த உடுப்புகள் எல்லாம் பாவிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அதால் வந்து உங்கள்ட்ட இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு ஏதாச்சும் உடுப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நேரம் வந்து நீங்களே வந்து பார்த்து அவைக்கு வந்து கொடுங்க. மற்றது வந்து கை குழந்தைகளும் வந்து இங்கே கிணறு இருக்கணும். ஒரு 25 கை குழந்தைகளுக்கிட்ட இருக்கணும். அதாவது இந்த கை குழந்தைண்டு 1 வயசு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கிணறு இருக்கணும். அவைக்கு உரிய சாப்பாடுகள் எல்லாம் வந்து கட்டாயம் வந்து முடிஞ்சால் வந்து உதவி செய்யுங்க. புலம்பெயர் உறவுகள் வந்து நீங்கள் இந்த டைம் ஒரு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து கட்டாயம் வந்து யார் மூலமாக இங்கே உங்களை சொந்தக்காரர் இருப்பினும் தானே அவையோட வந்து கதைச்சி நேரம் வந்து இங்கே பார்க்க வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து செய்ய போகிறோம். எங்களோட பிடிகள் சேர்ந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்ய போகிறோம். அதை விட எங்களுக்கும் வந்து உதவிகள் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அவை மூலமாக வந்து நாங்கள் அந்த உதவிகளை வந்து அவைக்கு செய்ய போகிறோம். வெள்ளம் ஏறைக்கும் இல்லாமல் இப்போ புள்ளியல்டையும் பச்சு கொண்டு அவள் படுக்கிற இடம் இப்பன் தண்ணியில் சுத்த வர சீலி எல்லாத்தையும் போட்டுட்டு தான் புள்ளிகளை வச்சு கொண்டு படுத்தது. தண்ணி தெறிக்காம ஒரு கட்டில் ஐயா அந்த கட்டில் சுத்த வர தண்ணி சத்தியமாக தலைகணி சீலையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தான் நான் தெறிக்க செய்கிறது. கட்டில் முழுக்க தண்ணி ஒரு இடம் லீவ் இல்லை. சீலிகளும் பாத்திரங்களும் துணிகளும் போட்டு தான் அந்த தண்ணிகளே இருந்துறாங்க. குசினிகளை என்கிட்ட கேஸ் இல்லை ஒன்று உரகடுப்பு கள்ளண்டு அடுப்புக்கா தண்ணி. இது யாராவது ஜனாதிபதி என்றாலும் இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். சரி வாங்கம்மா பாப்போம் என்ன செய்யறதுன்னு. இப்போ நீங்கள் வீட்டை வந்தோமா இப்போ எத்தனை நாள் ஆகிடுது? நான் இல்லையா இன்றைக்கு தான் வந்தேன். நான் புள்ளிகள் அங்கே வந்திருந்தேன். நாய்களுக்கு சோறு வச்சிருந்தேன். நாய்கள் எல்லாத்துக்கும் கதிரை போட்டு வச்சவள் சோறு வச்சுட்டு போவாள் வந்து இந்த நாய் பாவம் நான் வேற அழுது எரித்தான் கொண்டு வருவாள் சோறு. தம்பி பாவம் ஐயா 2 நாள் நான் காலம்புறதனை இந்த காட்டு பதின மஞ்சள் காட்டு எடுக்கிறதுக்காக வந்து கதவு துறக்க ஐயா சுவாமி கப்பா தப்பினது அருந்தம். சரி உங்க காட்டுல என்ன சொல்லுங்க இந்த மலைக்குள்ள வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்து நிக்கல எல்லாம் 5 அடி 6 அடிக்கு தண்ணி. அப்போ இந்த பூச்சியால் விஷப்பாம்பு எல்லாம் வந்து ஒதுங்கிட்டுது. எல்லாம் கவனமா இருக்கணும். மற்ற இந்த தண்ணிகள் எல்லாம் பத்தினா கிணறுகளை கிளீன் பண்ணுவோம். இதெல்லாம் பத்தி நாங்கள் இதை அள்ளி துப்புரப்படுத்தி வர எத்தனை மாதம் சொல்லுமே. அதுக்கு மட்டும் ஒழும்புண்டால் எங்க நாங்கள் போறோம்.
அப்படி இருக்கு. நாங்கள் இப்போ லிஸ்ட் ஒன்று எடுத்துட்டு போவோம். என்ன சொன்னா அந்த வெளிநாட்டுல பாக்குற உறவுகள் வந்து கட்டாயம் வந்து உதவி செய்ய எங்களுக்கு வேணும். ஏன்னா எங்களுக்கு எனக்கெல்லாம் அதை பார்க்க அந்த மாதிரி இருக்குன்னா டாவ் வந்து 1 மணி சாப்பிட்டுட்டு இப்ப 4 மணி ஆகுது இன்னும் வந்து சாப்பிடலன்னு உண்மையிலே கஷ்டமா இருக்கு. அதான் இப்ப நாங்க இந்த வீடியோ ஒன்று போட்டோம்னு சொன்னா கட்டாயம் வந்து பார்த்துட்டு வந்து ஒரு நேரம் சாப்பாடுண்டாலும் வேற உதவி செய்தா காணும் இல்லோமா எங்களை பாக்குற சனம் 4 நாள் இந்த கோழிகளால தான் தம்பி பாம்பு ஏறி போய். இது நீங்க தென்னை எல்லாம் கொட்டு இதை நாங்கள் ஒப்பேத்துறத நீ எப்படி ஐயா குப்பை கொட்டா இடம் இல்லை. இது ஒப்பேத்துறது அப்படி சொல்லிக்கணும். வெள்ளமில்லாதங்கள் போங்க, வெள்ளமில்லாதங்கள் போங்க. வீட்டு கையில் தானே தண்ணி கேட்கணும், வீட்டு கையில் தானே தண்ணி புகையெல்லாம் தான். இனி என்னம்மா போறது இப்ப அதான் அப்ப நீங்க சொல்லுங்க எடுத்து சொன்னோன்னு சொல்லிக்கணும். இப்பொழுது வீட்டுக்கு தண்ணி இல்லையம்மா நீங்கள் போங்க. இங்கே இந்த வாசதாலம் வீட்டுக்கு வந்தோன்னா மண் போட்டு நாங்கள் குறுக்க மண் போட்டு தான் தண்ணி உள்ள வராமல் செஞ்சுனாங்க. மற்றஞ்சு இது ஃபுல்லாக தண்ணி. அங்கே டொய்லெட் பக்கம் நாங்கள் போகவே இல்லை. அதங்க டொய்லெட் பின்னால் தானே இருக்குது அந்த பக்கம். சரி போகல, அது வீட்டுக்குள்ளே தண்ணி. அது வேணா அங்கே எல்லாட்ட தண்ணியும் இதுக்காம வந்து நிற்கிறது. கிரவுண்ட் இப்போ பந்து விளையாடுற கிரவுண்ட் அது. அந்த தண்ணியாலானா எங்களோட வீட்டுக்கு இவ்வளோ தண்ணி. அங்கே எல்லா தண்ணியும் மிஞ்சான் ஓடி வரைஞ்சு இந்த பக்கம் தான் எங்களோட வாசல் இருக்குது. நாங்கள் இது பூட்டிட்டோம் உதண்டையில். அது மழை உதண்டைக்கு இவ்வளோ தண்ணி நின்று இப்போ எல்லாம் இந்த இதுக்கு பற்றி போட்டுது. நெஞ்சால தான் டொய்லெட்டு குழந்தை டொய்லெட்டுக்கெல்லாம் முடியல. அது இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியா நிற்கும். டொய்லெட்டுக்குள்ளே தண்ணி நினைக்கிறோம் 2 அடி கிட்ட தண்ணி நிற்கிது. ஓமண்ணா அங்கே நிற்கிது. அங்கால இங்கே இதுக்குள்ள எங்களோட இதுக்குள்ளே நிற்குது தண்ணி. உங்களை வரலாமா நாங்கள்? ஓப்பா இங்கே இனி என்ன இதுக்குள்ள ஆக்கள் குப்பையிலெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லா குப்பையும் பண்ணா இது கடைஞ்சி வந்து விட்டுக்கல மண்ணா ஒரு இஞ்சாடு இஞ்சே இதுக்குள்ள பாருங்க இஞ்சே இவ்வளோ ஐயோ இவ்வளோ தண்ணி நிற்கும். இஞ்சே இதுக்கு என்னண்டு 2 சின்ன பிள்ளைகளண்ணா 2 சின்ன பிள்ளைகளையுமே என்னண்டா நாங்கள் இதுக்குள்ள வச்சு கொண்டு இருக்கிறது. இஞ்சே டொய்லெட்டு மேலே தண்ணி நின்று இப்போ வத்தி இருக்கு. இங்க இதுக்குள்ளாலதான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்து படுத்து கிடந்து நாங்க 2 மணி ஒழும்புல தண்ணி மழை தண்ணி வந்து ஆளெல்லாம் புண்ணாங்கட சின்ன ஆளுக்கு ஒரே தண்ணிக்கு வந்து அது வந்து பிறப்பிலேயே அந்த பிள்ளைக்கு இது அந்த இது செய்தது முதுகுல என்னன்னு சொல்றது இந்த முதுகுல ஆபரேஷன் முள்ளந்தண்டு ஆபரேஷன் பண்ணணும் பலமே எங்க போட்டு இல்ல புறம் கேட்க இயக்கம் இல்ல. இது முள்ளந்தண்டு ஆபரேஷன் பண்ணினோன்னா ஒரு அடியா பிள்ளைக்கு தான் போட்டு அந்த பிள்ளைய கூட என்னன்னா அங்க புதிலாம் வளர்த்துறது உறவாக்கல. நேற்று அது கூட இல்லை கடைசி நாள் உறவாக்கல. ஒரு நிலத்தெல்லாம் படுத்த பிள்ளைகள் எல்லாம் உறவாக்கெல்லாம் கொண்டு போட்டு அங்கதான் எனக்கு சரியான குளிரண்ணா படுக்கையில அதங்க ராத்திரியே வந்து படுத்துட்டு நாங்கள் பட்ட பாடுதீங்க 1 மணிக்கு வந்து நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. இந்த புனித நகரில் இருக்கிற மக்களுடைய உண்மையான நிலையை வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம். ஒரு தரம் வந்து அவங்க தங்களோட வீடுகள் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கணும். அவங்க வீடுகளுக்கு வந்து உண்மையிலேயே போயிடாத ஒரு நிலையில்தான் இருக்குது. எல்லாம் வந்து தண்ணிகளோட தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணிகள் வந்து குறைஞ்சிருந்தாலும் வந்து ஒரு நேர சாப்பாடு கூட வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட இல்லாத ஒரு நிலையில் வந்து இருக்கணும். புலம்பெயர் உறவுகள் மற்றது இங்கே இருக்கிற ஆக்கள் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஒரு நேர சாப்பாடோ இல்லாட்டி உங்களால் என்ன முடியுமோ இந்த உதவியாவைக்கு வந்து செய்து கொடுங்க. மற்றது நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.